ஒன்று நாளாகமம் அதிகாரம் 23. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமானபோது தன் குமாரனாகிய சாலொமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாயிருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீதவாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரனாகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். லாதானின் குமாரர் எகியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர். இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான். சிமேயின் குமாரர் செலோமித், ஆசியேல், ஆரான் என்னும் 3 பேர். இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள். யாகாத், சீனா, எயூஸ், பெரியா என்னும் 4 பேரும் சிமேயின் குமாரராயிருந்தார்கள். யாகாத் தலைமையாயிருந்தான். சீனா 2ஆம் குமாரனாயிருந்தான். எயூசுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இட்சார், எப்ரோன், ஊசியேல் என்னும் 4 பேர். அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபங்காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான். எலியேசருடைய குமாரரில் ரெஹபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை. ரெஹபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். இட்சாரின் குமாரரில் செலோமித் தலைமையாயிருந்தான். எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது அமரியா, 3வது யாஹாசியேல், 4வது எக்காமியாம். ஊசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது இசியா. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலெயாசார், கீஸ் என்பவர்கள். எலெயாசார் மரிக்கிறபோது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். மூசியின் குமாரர் மகளி, ஏதேர், எரேமோத் என்னும் 3 பேர். தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேர் டாப்பின்படியே தலை தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சன்னதியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறியிருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும் இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும் தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கடுத்த வேலையையும் விசாரிப்பதற்கும் சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும் நாள்தோறும்
தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது.